வெனஸ்டே மார்னிங் நேற்று நைட்டு ஊற வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை காலையில் எழுந்ததும் கழிஞ்சிட்டு மிக்சியிலேயே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பாப்பா கிச்சனுக்குள்ளே வந்தால் என்னங்கம்மா மதியம் சமைக்கிறீங்கன்னு கேட்டால் புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் என்னமோ செய்யுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முட்டை சாப்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லை, என்ன சமைச்சு கொடுக்குறோமோ அதை அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன்சி நானும் சமைக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு பிடிச்ச ஏதாவது டிஷ்ஷாக இருந்ததுன்னா சமைக்க ஆரம்பிக்கிறா. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவளுக்கும் செஞ்சுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கும் சாப்பிட்றது கொடுக்குறா. காலையில் செஞ்ச முட்டை சாதமும் நல்லா தான் இருந்தது. அவள் செஞ்ச முட்டை சாதம் கொஞ்சமாக தான் இருந்தது. நாம் பிளான் பண்ணதை நான் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுட்டேன். நம்ம குழந்தைங்க எத்தனை வயசானாலும் நமக்கு இன்னும் சின்ன குழந்தைங்களா தான் இருக்காங்க. ஆனால் இது போல் ஏதாவது இன்சிடென்ட் நடக்கும் பொழுது தான், ஓ புள்ள பெருசாயிருச்சாட்டிருக்குது, சமையல் வேலையெல்லாம் செய்யுதே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும்.